பயங்கரவாதத்தை எதிர்த்து உலக நாடுகள் ஒருங்கிணைந்து போரிட முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 4வது நாளான திங்களன்று நியூயார்க்கில் வெளிநாட்டு உறவுகளுக்கான கவுன்சில் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பு நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது மோடி பேசுகையில், விவசாயம், உற்பத்தி, சேவைத்துறை ஆகியன இந்திய பொருளாதாரத்தின் 3 தூண்கள் என்றும் இந்த 3 தூண்களின் மீது புதிய இந்தியாவை உருவாக்கப் போவதாகவும் தெரிவித்தார். மேற்காசியாவில் இஸ்லாமிய தனிநாடு கோரும் IS பயங்கரவாதிகளைப் போல இந்தியாவிலும் பயங்கரவாதம் பரவுமா என்ற கேள்விக்கு மோடி இல்லை என்று பதிலளித்தார். இந்தியாவில் நிலவும் பயங்கரவாதம் மற்ற நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் உள்நாட்டில் உண்டான பயங்கரவாதம் அல்ல என்றும் மோடி கூறினார். இந்தியாவுக்கு அல்-கொய்தா பயங்கரவாத இயக்கம் மிரட்டல் விடுத்துள்ளது குறித்த கேள்விக்கு இந்திய முஸ்லிம்கள் அல்-கொய்தாவை வீழ்த்துவார்கள் என்று மோடி பதிலளித்தார். பயங்கரவாதிகளில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பாகுபாடு இல்லை என்று கூறிய மோடி, பயங்கரவாதத்தை எதிர்த்து உலக நாடுகள் ஒருங்கிணைந்து போரிட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு புறப்பட்டுச் சென்ற மோடியை அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் வில்லியம் பர்ன்ஸ் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். அதன் பிறகு வெள்ளை மாளிகையில் மோடிக்கு அதிபர் ஒபாமா இரவு விருந்து அளித்தார். அப்போது மோடியை அதிபர் ஒபாமா கெம்சோ என்ற குஜராத்தி மொழியில் வரவேற்றார். நலமாக இருக்கிறீர்களா என்ற அர்த்தம் தரும் குஜராத்தி வார்த்தைகளை ஒபாமா கூறியதும் ஆங்கிலத்தில் "தேங்க் யூ வெரி மச் மிஸ்டர் பிரசிடென்ட்" என்று மோடி பதிலளித்தார். விருந்தில் பல உணவு வகைகள் பரிமாறப்பட்ட போதும் நவராத்திரியை முன்னிட்டு விரதம் இருக்கும் மோடி வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்தார். 90 நிமிடங்களுக்கு நீடித்த இரவு விருந்து சந்திப்பின் போது இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டியதாகவும், பதவி பொறுப்புக்கு வந்ததும் சந்தித்த அனுபவங்களை இருவரும் பகிர்ந்து கொண்டதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்தார். This was again a dinner meeting, and again I'd like to clarify, Prime Minister said did not have anything except for warm water. But the conversation was extremely convivial, and the discussion was largely a sort of a get to know each other approach. குறைந்த எண்ணிக்கையிலான முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த விருந்தில் ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா பங்கேற்கவில்லை. இருநாட்டு உறவுகள் குறித்து ஒபாமாவும் மோடியும் செவ்வாயன்று வெள்ளை மாளிகையில் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர்.